கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் பலர் அங்கலாய்க்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணே, உத்தமனா வாழணும்னு ஆசை, உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் என்னவோ எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் உத்தமனாக வாழ முடியவில்லை என்று கேள்வி எழுப்புவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆவியானவர் தந்திருக்கிறார். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பிரியமானவர்களே, இங்கே கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த விதையானது முளைத்து எழும்புகிறதோடு மட்டுமல்ல, அது வளர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கிறதா இருக்குமாம். அது எப்படி பலன் கொடுக்குமாம்? 1 மடங்கு பலன், 60 மடங்கு பலன், 100 மடங்கு பலன் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். எத்தனை ஆச்சரியம் யோசித்து பாருங்கள். ஒரு நெல் மணியை விதைக்கும் பொழுது அது வளர்ந்து வரும் பொழுது பல நூறு விதைகளாக, நெல் மணிகளாக அது விளைகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, என்ன ஃபங்க்ஷன் ஆலயத்தில் நடந்தாலும் வரவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தனி ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, எந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஜெப அறைகளுக்கு போகிற பழக்கங்கள்லாம் இருக்காது. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆலயத்தில் கன்வென்ஷன் நடந்தால் வருவாங்க, முழு ஜெபம் உபாச ஜெபம் நடந்தால் வருவாங்க, சண்டே சர்வீஸ்க்கு வருவாங்க, கொஞ்சம் வீட்டில் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிற பட்டணத்தில் ஏதாவது ஸ்பெஷல் கன்வென்ஷனாக போவாங்க, ஜெப முகமாக போவாங்க, எங்கெங்கே மீட்டிங் நடக்கோ எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்பார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. எந்தெந்த விசுவாசிகள் எல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ, சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, வயதான தகப்பனார்கள் இருக்கிறாங்க, டெய்லி டிவியில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாதுங்க, அவங்க பரிசுத்தவான்களாக மாறியிருப்பாங்க, நீதிமான்களாக மாறியிருப்பாங்க, உத்தமர்களாக மாறியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. நான் உத்தமன் ஆயிற்றேன், நான் பரிசுத்தமான ஆயிற்றேங்கிறது தெரியாது. ஏதோ குழந்தை மாதிரி வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வயதான தகப்பனாரை பார்த்தேன். அவர் சொன்னார், டெய்லி காலையில் ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 3 பிரசங்கிமார்களுடைய செய்தியை நான் கேட்பேன் தம்பி. காலையில் 3 பிரசங்கிமார்கள், சாயங்காலம் 3 பிரசங்கிமார்கள் செய்தியை கேட்பேன். அது என் ஆத்துமாவுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொண்டு வரும், தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளக்கூடிய ஞான இருதயத்தை தரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே 2-3 பிள்ளைகள் வந்து சில டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க அந்த தாத்தா சொன்னார், தம்பிமார் கொஞ்சம் அப்படியே வெளியே போங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது, தாத்தா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசும்போது அவருடைய ஆட்டிடியூடை பார்த்திங்கன்னா பக்கா ஜென்டலாக, நல்ல ஒரு மெச்சூர்டாக, முதிர்ந்த அனுபவம் உள்ளவராக அவர் பேசின பொழுது ஆச்சரியப்பட்டேன். அவருடைய மருமகள் வந்து சொன்னாங்க, மாமா குடும்பத்தில் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்னு. யோசிச்சுட்டு பாருங்கள். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா சொல்கிறாரு, தம்பி நானும் 50 வயசு வரைக்கும் கோபக்காரனாக இருந்தேன், என்னை கண்டாலே யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க, ஆனால் அந்த வசனத்தை டெய்லி கேட்டு கேட்டு கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் அப்படின்னார். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாகவோ, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாகவோ, தேவனுடைய வசனத்தை பிரசங்கத்தின் மூலமாய் கேட்கிறவர்களாகவோ இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்குள்ள தமது தெய்வீக ஸ்பாவங்களை கொண்டு வருவார். நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுவீங்க, பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுவீங்க, கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவீங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக மாறுவீங்க. ஏன் தெரியுமா? வசனம் உள்ள போக 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 அது எந்தெந்த மூல முடுக்குகளுக்கெல்லாம்
தேவனுக்கு பிரியமில்லாத அழுக்குகள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதோ அதை அப்படி சொரிஞ்சு பேத்து எடுத்து வெளியே அனுப்பிடும். தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறிடுவீங்க. இன்றைக்கி நான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அன்பில்லாதவர்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களா, இருதய கடினம் உள்ளவர்களா, பெருமையுள்ளவர்களா, பொறாமையுள்ளவர்களா இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்டால் ஒரு அதிகாரம் வாசித்திருப்பான். நல்ல கவனிங்க, 5ஆப்பு படிக்கிற பிள்ளையோ 10ஆப்பு படிக்கிற பிள்ளையோ நீங்கள் விசாரிங்க, டெய்லி 5 சப்ஜெக்ட் படிப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். 11th 12th வந்துச்சுன்னா அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காங்க. இதுக்கு இடையில ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியடு, பிடி பீரியட் இருக்குது, அதில் விளாடுவாங்க. ஒரு குழந்தையானது 5 சப்ஜெக்டை படிக்க முடிகிறது. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கான்சன்ட்ரேஷனோடு படிக்க முடிகிறது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் 5 to 8 படிக்க முடிகிறது. ஆனால் வேதத்தை இந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமான்னா இல்லை. இன்றைக்கு நம்மில் அநேகர் பல வருட கிறிஸ்தவர்களாகவும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவும் இருந்து குணப்படாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் வேதத்தை நேசிக்கிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். காலையும் மாலையும் வேதத்தை ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சுபாவம் மாறும். நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுவீங்க, பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுவீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாறுவீங்க. உங்கள் துர்க்குணத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற துர்க்குணம் உங்களை விட்டு வேரோடு பிடுங்கப்படும். உண்மையாக சொல்கிறேன், வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் நல்ல நிலமாக மாறும். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுவீங்க. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உலக பிரகாரமாக எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நீதிமான்களாக இருப்பீங்க. தயவு செய்து காலையும் மாலையும் வசனத்தை வாசிங்க, நல்ல தேவனுடைய பிரசங்கத்தை கேளுங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாத ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்வீங்க. ஜோமனோமா, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமது அன்புள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கர்த்தர் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் அடம் பிடித்து விலகினாலும் நீர் கரம் பிடித்து இழுத்து கொள்ளுவீராக. இதோ இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாய் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படி இரவும் பகலும் அது வேதத்தை வாசித்து தியானித்து அவர்கள் இருதயம் பலப்படுவதாக, குணப்படுவதாக, பரிசுத்தப்படுவார்களாக, நீதிமான்களாக, ஆண்டவரே பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்களாக. தேவனுடைய அன்பின் கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொருவரின் இருதயமும் உத்தமமாய் மாறி உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாற நீர் கிருபை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.